இந்த சொரக்காவை வச்சு ஒரு 10 நிமிஷத்துல தோசை இல்ல சூப்பரான அடையே செய்யலாம். சொரக்காயும் அரிசி மாவும் மட்டும் இருந்தா போதும். நல்லா மொரமொரன்னு கிறிஸ்பியா இருக்கும் இந்த அடை. ஒன் டைம் செஞ்சு பாருங்க, இந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதுக்கு காம்பினேஷனா சொரக்காய் சட்னியும் நம்ம செய்ய போறோம். இதையும் ஒரு 5 நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாம். மொத்தமா ஒரு 15 நிமிஷத்துலயே சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம் வாங்க. சொரக்காய் நீட் ஷேப்லயோ இல்ல பாட்டில் ஷேப்லயோ ஏதாவது ஒன்னு எடுத்துக்கோங்க. இப்ப அது ரெண்டா கட் பண்ணிக்கிறேன். சொரக்காய் இதே மாதிரி கொஞ்சம் பிஞ்சா இருந்ததுனாக்கா அந்த உள்ள அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கிறத ரிமூவ் பண்ண தேவையில்லை. தோல் மட்டும் சீவி எடுத்துக்கிறேன். ரொம்ப முத்துன சொரக்காவா இருந்ததுனாக்கா அதுல விதை முத்தி இருக்கும், அதனால நீங்க அதை கண்டிப்பா எடுத்துதான் ஆகணும். இதே மாதிரி பேபி சொரக்காவா இருந்ததுனாக்கா பிரச்சனை இல்லை. தோல் சீவி எடுத்ததுக்கு அப்புறம் இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு இதே மாதிரி துருவி எடுத்துக்கலாம். இதை துருவுறது ரொம்ப ஈஸி, கடகடன்னு ஸ்மூத்தா துருவிடலாம். இப்ப பாருங்க, அந்த பாதி சொரக்கால இந்த 4 பீஸையும் துருவிக்கிட்டேன். இதை தனியா எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு கப்ல அளந்து எடுத்துக்கிட்டேன். இது கரெக்டா 1.5 கப் அளவு இருக்கு. இந்த 1.5 கப் சொரக்காவுக்கு 1 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கங்க. இப்ப இந்த சொரக்காவையும் அரிசி மாவையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 1.5 கப் சொரக்காக்கு 1 கப் அளவு அரிசி மாவு கரெக்டா இருக்கும். நல்லா மொரமொரன்னு இருக்கும் இந்த அடை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது கூட மீடியம் சைஸ் வெங்காயம் 1, ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய் இடிச்சு சேர்த்துக்கங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு புதினா மல்லி கட் பண்ணி சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் எள்ளு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கருஞ்சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்ப தேவையான அளவு தண்ணி சேர்த்து இது ஒரு அடமாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க. இப்ப இது கூட வாசனைக்கு 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கங்க. கரெக்டா இந்த பக்குவத்துக்கு இருக்கிற மாதிரியே பாத்துக்கங்க. ரொம்ப தண்ணியா இருந்ததுனாக்கா அப்புறம் அடை வழுக்கு வழுக்குன்னு இருக்கும். இப்ப அடமாவு ரெடி ஆயிடுச்சு. இப்ப சொரக்காய் சட்னிக்கு ரெடி பண்ணிடலாம். ஃப்ரை பண்ண ஹீட் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்து இது லேசா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க. 1 வெங்காயம் கொஞ்சம் பெரிய பீஸா கட் பண்ணி சேர்த்து இது நல்லா வதக்கிக்கலாம். இப்ப இது கூட நம்ம சொரைக்காவுக்கு தோல் சீவணும் இல்லையா, அந்த தோலை நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இது வாசம் வர ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். 2 - 3 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த சொரைக்காவோட தோல் நல்லா வதங்கிடுச்சு. 1 டீஸ்பூன் கல்லுப்பு, 4-5 பல் தோல் உரிக்காத பூண்டு, 1 கொட்டை புளி சேர்த்துக்கங்க. இப்ப இது நல்லா ஆற விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு தேங்காவை சேர்த்து இது நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப 2 டேபிள் ஸ்பூன் ஆயில ஹீட் பண்ணிட்டு 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் எள்ளு சேர்த்து இது நல்லா பொரிய விட்டுக்கலாம். இப்ப நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மாவை கொஞ்சம் மொத்தமா அடை மாதிரி ஊத்தி எடுத்துக்கங்க. இதே மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஆயில் சேர்த்து எள்ளு சீரகம்லாம் பொரிய விட்டு அடையா ஊத்தி எடுத்தீங்கன்னாக்கா அந்த அடையும் நல்லா கிறிஸ்பியா மொரமொரன்னு வாசத்தோட இருக்கும். மீடியம் ஃபிளேம்ல நல்லா மொரமொரன்னு வேக விட்டுட்டு இப்ப அடைய திருப்பிக்கலாம். இப்ப அந்த அடை 3/4 பதம் வெந்திருக்கு. கொஞ்சம் மொத்தமா ஊத்தி எடுத்துருக்கிறதுனால தோசை கரண்டியால இதை 4ஆ கட் பண்ணிக்கிறேன். இப்படி கட் பண்றதுனால எடுக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் நமக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இந்த அடைய ஆற விட்டு சாப்பிட்றத விட சூடா மொரமொரன்னு சாப்பிடும் பொழுது எத்தனை சாப்பிட்றோம்னே தெரியாது. இந்த சொரக்காய் அடைக்கு காரமும் புளிப்பும் கொஞ்சம் அதிகமா வச்சு சாப்பிடுங்க. டேஸ்ட் செம்மையா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நம்மளோட சொரக்காய் அடை ரெடி. சொரக்காய் சட்னியோட சுட சுட சாப்பிடுங்க.